மீண்டும் திமுகவினுடைய நாடகம், அதாவது நீட் எதிர்ப்பு நாடகம் மீண்டும் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைகள் அகில இந்திய அளவில் நடத்தப்படப்படும் நீட் என்று அழைக்கப்படக்கூடிய தேர்வின் மூலம் மட்டுமே அந்த சேர்க்கைகள் நடைபெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் அந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதலின்படி அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த நீட் தேர்வு கூட முழுக்க முழுக்க புதிதானது அல்ல. இது ஏறக்குறைய 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆப்மெட் என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது ஒட்டுமொத்தமான மருத்துவ இடங்கள், இப்போ தமிழ்நாட்டிலே கடந்த காலங்களிலே 1000 to 1500 இடங்கள் மட்டுமே இருந்தன. அந்த காலத்திலேயே 15% இடங்களை மத்திய தொகுப்புக்கு கொடுக்க வேண்டிய சூழல் இருந்தது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுமே இருந்தது. 1000னா 150 சீட்டு போயிடும், அது சென்ட்ரல் பூலுக்கு போயிடும். அதுக்கு அகில இந்திய அளவில் தேர்வு எடுத்தால் அதுக்குள்ளே போக முடியும். அதனுடைய முழு விரிவாக்கம்தான் நீட் என்று சொல்லக்கூடியது. முதல்ல 15%க்கு மட்டும் அது ஆல் இந்திய அளவுக்கு தேர்வு எழுதி அந்த இடத்தை பிடித்தார்கள். அதில் எல்லா மாணவர்களும் போட்டியிட்டார்கள். அது 2014க்கு பிறகு அது அகில இந்திய அளவிலான தேர்வு வைத்து எழுதக்கூடிய அளவிற்கும் அதன் மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாயிற்று. எனவே இப்போ நீட் என்பது எப்படி இந்திய அரசியல் சாசனத்தில் பேச்சுரிமை எழுத்துரிமை ஒரு அங்கமாக இருக்கிறதோ, அதுபோல மருத்துவ மாணவர் சேர்க்கைகள் நீட் தேர்வு மூலம்தான் நடைபெற வேண்டும் என்பது இந்திய அரசியல் சாசனத்துடைய அங்கமாகிவிட்டது. அதை யாராலும் இனிமேல் ஒரு காலத்திலும் பிரிக்க முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் நீட் தேர்வை ஒழிப்போம், தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெறுவோம் என்று தொடர்ந்து திமுக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சாதாரண அப்பாவி ஏழை எளிய மக்கள் மத்தியில் இந்த நீட் தேர்வால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருப்பதை போல சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தே அப்பொழுதும் 38 நாடாளுமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்றார்கள். ஆனால் 2019 2024 வரையிலும் அவர்கள் கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்கள் எப்படி வாக்குறுதி கொடுத்தார்கள்? 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் நீட் தேர்வை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதைத் தொடர்ந்து மீண்டும் 3 வருடத்தில் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், அவருடைய புதல்வர் உதயநிதி, ஸ்டாலின் சகோதரி கனிமொழி எல்லோரும் ஊராக சென்றார். தமிழ்நாடெங்கும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தை தங்களிடத்திலே கொடுத்து விடுங்கள், முதல் கையெழுத்து போட்டு நீட் தேர்வை ரத்து செய்வதாக சொன்னார். அதற்கான ரகசியம் அவரிடத்தில் இருக்கிறது என்று கூட உதயநிதி பேசினார். ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கத்தை இவர் கையிலே கொடுத்து விட்டால் நீட் தேர்வு ரத்தாகி விடும் என்று ஒரு தவறான நம்பிக்கையில் தமிழ்நாடு மக்கள் அவர்களுக்கு 2021 வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தினார்கள். இப்பொழுது 2021 இப்பொழுது 4 வருடங்கள் முடிந்து 5வது வருடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த ரகசிய நீட் தேர்வு ரத்து ரகசியம் என்னாச்சு, முதல் கையெழுத்து என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்ல. சட்டமன்றத்தில் ஏற்க 2 தீர்மானம் போட்டாங்க. எத்தனை தீர்மானம் போட்டாலும் சில விஷயங்களை மாற்ற முடியாது. இந்திய அரசியல் சாசனத்தினுடைய ஒரு அங்கே இன்டகிரேட் ஆயிடுச்சு. அப்படி இன்டகிரேட் ஆனது அதனுடைய 2.5 கலந்து போச்சு. இந்திய அரசியல் சாசனத்துடைய அம்சமாக கலந்து போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல்களை ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சாத்தியமாகுமா? தமிழ்நாட்டுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இருந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அளியுங்கள் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினால் வெற்றி அடையுமா? தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு அங்கம் இல்லை, தமிழ்நாட்டை தனியாக பிரித்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் அது நிறைவேறுமா? சட்டத்தில் எத்தனை முறை நிறைவேற்றினாலும் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? பிரசிடென்ட் கையெழுத்து போடுவாங்களா? அதுபோல தான் நீட்டும்
இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் அது ரத்தாகாது. அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், தவறுகள் இருந்தால், அதன் பாதிப்புகள் இருந்தால் சுட்டி காட்டி அதை சரி செய்யலாமே தவிர, அதை சரி செய்வதற்கு உண்டான ஆலோசனைகள் கொடுக்கலாமே தவிர, ஆனால் அதை முற்றாக ஒழிப்பதற்கு உண்டான எந்த சாத்தியக்கூறுமே கிடையாது. இப்போ என்ன கெட்டு போச்சு? நீட் தேர்வு 2017 7 வருஷம் 8 வருஷமாக நீட் தேர்வு நடக்குது. பல்லாயிரக்கணக்கான, ஒன்று 2 இல்லை, பல்லாயிரக்கணக்கான கிராம மக்கள், ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட்டு படித்தா நிச்சயமாக மருத்துவக் கல்லூரிக்குள் நுழையலாங்கிற அவங்களுடைய கனவுகள் நிறைவேறுதே. அது என்ன இவங்களுக்கு கசப்பு? அதனால் என்ன திமுகவுக்கு என்ன பாதிப்பு? இந்த ஆட்சிக்கு என்ன பாதிப்பு? யாருக்கு என்ன பாதிப்பு? இன்னைக்கெல்லாம் எல்லா குழந்தைகளும் படிக்க ஆரம்பிச்சாங்களே. தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லையை தாண்டியும் அகில இந்தியாவில் இருக்கிற சீட்லையும் போய் இடம் பெறாங்களே. அதே சமயத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒரு 10,000 சீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. அது தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே அதில் போட்டிட்டு வெற்றி பெற்று வருகிறாங்க. எது லாபகரமாக இருந்து? தமிழ்நாட்டுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த 10,000 சீட்டு தமிழ்நாட்டுக்கே கொடுக்கப்படுகிறது. அதில் எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் தமிழ்நாட்டு மாணவர்கள் அகில இந்தியா அளவில் முதல்நிலை பெற்று அவர்கள் பல மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நுழைகிறார்களே. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் கூடுதலாக இடம்பெறுவது இவங்களுக்கு பிடிக்கலையா? அப்போ யாரையோ வாழ வைப்பதற்காக இவர்கள் எதுக்காக துடிக்கணும்? இப்பொழுதும் கூட தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கூட இந்த திட்டத்தின் மூலமாக இடையில ஒரு பாதிப்பு போல கூட தோன்றிட்டு அவர்களும் அதை தகவமைத்துக் கொண்டு விட்டார்கள். யாருக்கு அது? அதனுடைய நேரடி பயனாளிகளான மாணவர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பெற்றோர்கள் சந்தோஷமாக தங்களுடைய குழந்தைகளை நீட் தேர்வுக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். குக்கிராமங்களிலிருந்து மருத்துவர்கள் உருவாகி வருகிறார்கள். இதுதானே உங்களுடைய எண்ணமாக இருக்கணும், இதுதானே உங்களுடைய கனவாக இருக்கணும். பணம் கொடுத்து வாங்கினா சீட்டுக்கு நிலை வேணுமா? பணம் இல்லாமலே படித்தால் சீட்டு பெற முடியுங்கிற நிலை உருவாகணுமா? எது சரியானது? எது சமூக நீதி? எது நீதி? எது நியாயம்? ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் கனவோடு நினைத்து பார்க்க முடியாத மருத்துவ சீட்டுகள் இன்னைக்கு அவர்கள் கைக்கு வந்துருச்சு. ஒரு முறை நீட் தேர்வு மிஸ் பண்ணால் 2வது முறை எழுத முடியுது, 2வது முறை எழுதினா 3வது முறை எழுதி பாஸ் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகி இருக்குதே. அதை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் ஒரு கெட்ட எண்ணத்தோடு, தீய எண்ணத்தோடு ஸ்டாலின் பதவியினுடைய வெறியில் தன்னுடைய குடும்பத்தை மீண்டும் தொடர்ந்து பதவி வச்சுக்கிறாங்க. அந்த ஒரே பேராசையில் மீண்டும் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக மக்களை கிளர்ந்தெழ செய்ய வேண்டும், அதன் மூலமாக மீண்டும் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு களம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செயல்படுகிறார். அதாவது மீண்டும் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டமாக, அது சட்டமன்ற கூட்டமாக, அது நீங்கள் கூட்டணி கட்சிகள் கூட்டணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. நீங்கள் எத்தனை தீர்மானம் நிறைவேற்றி என்ன ஆக போகுது? அதனால் தமிழ்நாட்டு மக்கள் நீட் தேர்வால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஏழை எளிய பிள்ளைகள் எளிதாக படித்து மருத்துவராகக்கூடிய கனவுகள் நிறைவேறுவதை புரிந்து கொண்டு விட்டார்கள். இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் நீட் தேர்வை நீங்கள் வைத்து அரசியல் செய்வதற்கு அவர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாமே புஸ்வானமாக மாறும். அதனால் ஆசைக்கு அளவு உண்டு, ஆனால் நீங்கள் படுவது பேராசை. தெரியாமல் அரசியல்வாதிகள் தவறு செய்து உண்டு, ஆனால் நீங்கள் திட்டமிட்டே தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள். அதை மாற்றிக்கங்க. அரசியலில் இதுபோல பேராசையில் செயல்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள். அதே போன்ற நிலைமை உங்களுக்கு 2026 ஏற்பட்டுவிடும். அதனால் நீங்கள் என்ன நன்மை செஞ்சீர்களோ அதை சொல்லி ஓட்டு கேட்குறது பாருங்கள். தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதி குறைஞ்சு போயிடும். அப்புறம் கச்சத்தீவுக்கு மத்திய அரசாங்க காரணம், நீட் தேர்வுக்கு மத்திய அரசாங்க காரணம், எல்லாம் எதுக்குமே இவர்கள் காரணம் இல்லை. ஏதாவது நன்மை நடந்தால் மட்டும் இவர்கள், பாக்கி எல்லாருக்கும் மத்திய அரசு தான் காரணம். மத்திய அரசு மூலமாக செய்யக்கூடிய எதுக்குமே மத்திய அரசு காரணம் சொல்ல மாட்டாங்க. இப்போ 100 நாள் வேலைக்கு பணம் இல்லையா, ஆனால் மத்திய அரசுனால தான் அந்த மத்திய அரசோட நிதி தான் கிடைக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது சொல்கிறதுக்கு மனசு வராது. அதே சமயத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு மத்திய அரசு காரணம். இப்போ இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் உட்காந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை கம்ப்ளீட்டாக முழுக்க அவருடைய உணர்வுகளை மனங்கெடுக்கக்கூடிய வகையில், அவர்களை திசை திருப்பக்கூடிய வகையில், தேர்தல் ஓட்டுக்காக மட்டுமே இந்த மக்களை ஓட்டு வங்கிகளாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை திமுக கையாளுது. அது நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இந்த திமுகவினுடைய வேடத்தை, நாடகத்தை, நயவஞ்சகத்தை புரிந்து செயல்படணும். அவருடைய நீட்டுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டமோ அல்லது இன்னொரு தீர்மானமோ அல்லது வேறு போராட்டம் எதுவும் செல்லாது, வெல்லாது. அதே போல தான் கச்சத்தீவுக்கான போராட்டமும் அதுவும் முனைமழுங்கி போய்விடும். அவர்கள் மத்திய அரசை வேறு பல காரணங்களுக்காக எதிர்ப்பை பற்றி நம்மளுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால்
எது முடியாதோ எது கூடாதோ அதற்காக எதிர்ப்பது நிச்சயமாக நாம் அதை கடுமையாக எதிர்ப்போம், சுட்டி காண்போம். எனவே திமுகவினுடைய இந்த நீட் எதிர்ப்பு நாடகம், கச்சத்தீவு மீட்பு நாடகம், அதேபோல் தொகுதி மறுவரை நாடகம், இவைகளையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் தேர்தல் நாடகம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.